பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆமென். பாருங்க, இது சீசர்கள் ஆண்டவர்ட்ட கேட்குறாங்க, பஸ்காவை எங்கே புசிக்க வேண்டும், எங்கே ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி. அதற்கு முன்பு பஸ்காவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை யூதர்களோட முக்கியமான பண்டிகை இது. பஸ்கா பண்டிகை எப்பிருந்து அனுசரிக்கப்பட்டதென்றால், எகிப்திலே அவர்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அடிமையாக இருந்த காலகட்டங்களிலிருந்து ஆண்டவர் அந்த டைமில் அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக மோசே கொண்டு ஒரு 10 வாதைகளை அந்த எகிப்து தேசத்திற்கு கொண்டு வருகிறார். அப்போ 10வது வாதை தான் தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகிறது. அப்போ தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படுவது ராஜாக்கள் பிள்ளைகள் முதற்கொண்டு ஏழ்மையான கடைசி தரத்தில் உள்ள பிள்ளைகள் முதற்கொண்டு தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிப்பது. அதே மாதிரி ஆடு மாடுகளின் தலையீற்றுகள் எல்லாமே சங்கரிக்கப்படும் அந்த 10வது வாதை. அப்போ அப்படி இருக்கும்போது எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள், அந்த எபிரேய ஜனங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டு அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கல் ஜன்னல்களில் எல்லாத்துலேயும் பூசி, புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு, இறைச்சியை சுட்டு அதை தீவிரமாக புசிக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ சங்கார தூதன் அந்த மிட்நைட்டில் அவர் கடந்து போகும்போது, சங்கார தூதன் அந்த தலையீட்டுகளை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு இதில் கடந்து போகும்போது, இந்த நிலைக்காக்கு ஜன்னல்களில் பூசப்பட்ட இரத்தத்தை பார்த்துட்டு பாஸ் ஓவர் கடந்து போய் விடுவான். அதுதான் பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர். அப்போ எபிரேய ஜனங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அழிவு, அந்த தலையீட்டுகள் சங்கரிப்பது எகிப்து தேசத்தில் உள்ளவர்களுக்கு தான், குடும்பங்களில் தான் இருந்ததே ஒழிய அந்த எகிப்திலே இருந்த எபிரேய ஜனங்களுக்கு இல்லை. ஏனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால் ஜனங்கள் பூசப்பட்டதனாலே காக்கப்பட்டார்கள். இது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு பாதுகாப்பு, மீட்பு, ரட்சிப்பு. ஆதியிலிருந்தே அந்த பலி கொடுப்பதை ஆண்டவர் நிழலோட்டமாக காண்பித்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து பிறந்து அவர் வாழ்ந்த காரியங்கள், அவர் பிறந்த தினத்தை நாம் அனுசரித்தோம். பாருங்கள், ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக வர்றார்னா, மனுக்குலம் எல்லாரையும் மீட்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற சமயம் அந்த பலி இடுவது அந்த பிகினிங்லேருந்தே ஆண்டவர் நிலோட்டமாக காமிச்சிடறாரு. அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அவர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அவங்க அத்தி இலைகளை தேய்த்து, வாடை போல அத்தி இலைகளை தேய்த்து கொண்டு சரீரத்திலே போட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ஆட்டுத்தோலை அவர்களுக்கு ஆடையாக கொடுக்கிறார். அப்போவே பாவங்கிறது, பாவத்தின் மூலமாக அதிலிருந்து விமோசனம் ஆகுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பலி கொடுக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அப்போ பலி கொடுப்பது அப்போவே சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேல் பலி கொடுத்தாங்க. அதில் காயின் பலியை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலோட பலியை அங்கீகரித்தாங்க. ஏன்னால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பலி கொடுப்பதை முறையாக பார்க்கிறோம். இன்னும் ஆபிரகாமை பார்க்கும்போது ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு மலை, மோரியா மலையை காண்பித்து, இங்கே போய் பலி கொடுன்னு சொல்லி. அப்போ அவன் ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்து ஆபிரகாம் போய் பலி கொடுப்பதற்கு கடைசி நிமிஷம் கத்தி ஓங்கி குத்துற அந்த டைமில், நிறுத்து, புள்ளையாண்டன் மேல் கை போடாதேன்னு சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். அப்போ ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டிய அந்த இடத்திற்கு பதிலாக
ஒரு ஆட்டுக்குட்டி முற்புதரில் சிக்கியிருக்கதை தேவனே காண்பித்து கொடுக்கிறார். மனிதனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாங்க. இன்னும் மோசே காலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது ஆட்டுக்குட்டி பலியிடும்போது அது எத்தனை வயதாக இருக்க வேண்டும், எந்த பழுதும் இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்ற அநேக இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. அதன்படி இந்த யூத ஜனங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டு 10 வாதைக்கு அப்புறமா அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வரும்போது தான் ஆண்டவர் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுங்கள், பஸ்காவை அனுசரிங்கள் என்று அப்பொழுதிலிருந்து அந்த யூத ஜனங்க இந்த பண்டிகை விசேஷித்த பண்டிகை. நம்ம எப்படி கிறிஸ்மஸ் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி இதை பலி செலுத்தி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த பண்டிகையாக ஆசரித்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகை அவ்வளோ விசேஷத்தமான ஒன்று. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர். அது மற்றதெல்லாம் நிழலோட்டமாக காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னையே பலி கொடுக்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலி கொடுக்க அவர் ஏற்ற வேலை, அவர் பலியிடுகிற, அவரே பலியாகிற வேலை வந்துவிட்டது. அதுதான் நாம் இந்த வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது போல நாம் ஆண்டவர் வழியில் நாம் பின்பற்றுகிற நாமும் நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். நமக்குள்ளே எந்த வீண் பெருமையோ அகந்தையோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் வழியிலே பின்பற்றி நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மளை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே சொந்தம். பிதாவானவர் புத்திர சுவீகாரம், அதாவது புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை மூத்த குமாரனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ரோல் மாடலை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதன்படி நாம் வாழ்வதற்கு நம்மளை வேளையில் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2024 வருஷத்தின் 12வது மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, இந்த 28ஆம் தேதி காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து நடத்தி வருகிறவரே, நன்றி அப்பா. அப்பா, இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்திரே. காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. உடைய புதிய கிருபை நாளை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே, பஸ்கா பண்டிகையை பற்றி ஆண்டவரே அதனுடைய டீப்பான சத்தியத்தை அறிந்து கொள்ள, அப்பா, பலி கொடுப்பது எவ்வளோ முக்கியம். நீரே எங்களுக்காக பலியாக வந்தீரே ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் நிறைவேற ஆண்டவரே அப்பா உண்மையை ஒப்பு கொடுத்தீரே. அப்பா, அந்த அர்ப்பணிப்பு எவ்வளோ முக்கியம், ஒப்பு கொடுப்பது எவ்வளோ அவசியம் என்பதை இவேளை எங்களோடு நீர் பேசினீரே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்களோட சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்களையும் எங்கள் ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் என்றோ அறையப்பட்டாயிற்று. எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்காக வாழ, உமக்காக ஓடி உழைக்க ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே உமக்கு தானே சொந்தம் ஆண்டவரே. எங்களையே படைக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும், ஒவ்வொருட அர்ப்பணிப்பையும் நீர் காண்கிற தேவனே. அப்பா, எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க அப்பா. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓடி உழைக்க நீர் பலன் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.